மக்களே இன்றைக்கி வந்து சண்டே. இந்த டேயோட ஒரு குட்டி விளாக் பார்ப்போமா? மக்களே காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம கட்டிகிட்டு இருக்க வீட்டுக்கு வந்து தண்ணி நினைக்கணும். அங்கே போய் தண்ணி நினைக்க போயாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு வைக்கல் ஏற்ற வேண்டியது இருந்து அதுவுமே ஏற்றி விட்டாச்சு. வண்டியில் ஏற்றுறத ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் வைக்கல் அடுக்கி வச்சுருந்தோம். அதில் வந்து மழை பெஞ்சு தண்ணி நனைஞ்சிரோடான்னு சொல்லி அது ஃபுல்லாகவே தார்பாய் போட்டு கவர் பண்ணிட்டோம். அப்புறம் வைக்கலோட வந்து கழுங்கடிக்கு கொண்டு போகணும். அதனால் போய்ட்டு டீசல் வாங்கிட்டு வந்து அந்த டீசலையும் நம்ம வண்டியில் ஊற்றியாச்சு. டீசலை ஊற்றிட்டு நம்ம வந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வாங்க வண்டியில் பார்த்திங்கன்னா மேலே வர வைக்கல் லோடு வச்சு கெட்டியாச்சு நல்லா. இப்போ வண்டியில் யாரெல்லாம் போகிறோம்னா நான், அண்ணன், அதுக்கப்புறம் ஜெனிஸ் 3 பேரும் போகிறோம். நம்ம வந்து கழுங்கடிக்கு வந்தாச்சு. நம்ம வந்து வைக்கலை இறக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் வீட்டில். அப்புறம் வைக்கலை வந்து ஜெனிஸும் அண்ணனும் இறக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து மேலேருந்து தூக்கி விட்டுட்டு இருந்தேன். வண்டியிலேருந்து வைக்கலை இறக்கியாச்சு. இன்னும் வந்து ஒரு 10 கட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வர முடியாமல் இறக்கி போட்டிருந்தோம். அதை தான் நானும் சேர்ந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் டிராக்டர் எடுத்து ஒரு ஓரமாக விட்டுட்டு மதியம் ஆகிட்டு அதனால் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கே போய்ட்டுருக்கோம்னா களக்காடு டு நாங்குநேரி ரோட்டில் இருக்க நம்ம மேசியா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் 4 பேருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பில் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் கொஞ்சம் தூரம் கோல்டன் நான் டிராக்டர் ஓட்ட தெரிஞ்சோன்னா அதனால் அவனுக்கு கொஞ்சம் டிராக்டர் ஓட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வரைக்கும் மணி 3:30 கிட்ட ஆகிட்டு அப்புறம் வயலுக்கு மறுபடியும் போயிட்டு அங்கே வந்து வாழைக்கு தண்ணி போட்டிருந்தாங்க. அதை ஃபுல்லாகவே அடைச்சி மாற்றி விட சொன்னாங்க. அதை வந்து நானும் ஜெனிஸும் வந்து எல்லாமே மாற்றி திருப்பி விட்டாச்சு. அப்புறம் நம்ம அஜித்தை வந்து குளிப்பாண்ட வேண்டியது இருந்து அதனால் அதை வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. அப்புறம் அதை நல்லா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அஜித்து. அப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெலாம் மறுபடியும் நம்ம வந்து வீடை நினைக்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து வீட்டை நல்லா நனைச்சிட்டு அப்புறம் தோட்டத்துக்கு போகிறதுக்கு 6:30 கிட்ட ஆகிட்டு அங்கே போய் மாடெல்லாம் கட்டிட்டு இன்னையோட டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.